இது இந்த 84 85 தான் இந்த ராமர் ஆலயத்தை திரும்ப கட்டணும். இந்த ஃபைசாதாபாத் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தான், அந்த பூட்டின கதவை திறந்து வைங்கன்னு. நீங்கள் 47 சுதந்திரம் அடைஞ்ச உடனே அயோத்தியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே ஒரு பூசாரி இருந்தார். அவர் திடீர்னு மறுநாள் காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஃபைசாதாபாத் போலீஸ்லாம் கூஞ்சிட்டான். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டு இருந்தேன் கோவிலில், திடீர்னு ராமருடைய ஆலய பூட்டுக்கள் அதுவாக திறந்துருச்சு. அதுவாக திறந்து பார்த்தா திரும்ப ராமர், அந்த ராம்லாலா அப்படியே உள்ளே வந்து பள்ளி கொண்டுட்டார். அவராக வந்து உட்காந்துட்டார். திரும்ப என்னை கதவை பூட்டிக்கேன்னு சொன்னார். நான் கதவை பூட்டிட்டு சாவியை வீட்டுக்கு கொண்டு போன்ட்டார். நான் வந்துட்டேன். உங்களை மாதிரியே தான் நான் மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன், இங்கே ராம்லாலா இருக்கார். இது பெரிய தெய்வ செயல் அப்படின்னு சொல்லிவிட்டான். ஊரே கூடிருச்சு, மாவட்டமே கூடிருச்சு. ராம்லாலா சிலை 500 ஆண்டுகளாக உள்ளே இல்லாத சிலையை இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன், அப்போ ஜவஹர்லால் நேரு தான் பிரைம் மினிஸ்டர், அந்த சிலை திரும்ப அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. உள்ளே வைக்கப்பட்டு விட்டது. உள்ளே வச்ச சிலையை என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. ஃபைசாதாபாத் கோர்ட்டில் வழக்கு போச்சு, அயோத்தி கோர்ட்டுக்கு. வச்ச சிலையில் எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. அந்த பூட்டை திறந்து விட்டு மக்களை வழிபாட்டுக்கு அனுமதித்து விடு என்று ஃபைசாதாபாத் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு. அப்போ ராஜீவ்காந்தி பிரதமர் கதவை திறந்தார், ராமர் வழிபாடு ஆரம்பித்தாச்சு. இந்த காலகட்டத்தில் கொஞ்ச நாள் கழித்து தான் 80களில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த இடம் வேலூர். அது வரைக்கும் நாடே அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் தான் முதல்ல ஒரு நெருப்பை பற்ற வச்சிங்க. வேலூரில் ஒரு பெரிய கோட்டை இருக்குது. அது விஜயநகர காலத்தில், நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. பல பேர் விவரம் தெரியாமல் திப்பு சுல்தான் கட்டினதுமா. திப்பு சுல்தான் எங்கே கோட்டை கட்டார்? அந்த கோட்டையை வந்து கைப்பற்றி கொண்டான். அங்கே ஜலகண்டேஸ்வரருக்கான ஒரு கோவில் இருந்துச்சு கோட்டைக்குள்ளே. திப்பு சுல்தான் கைப்பற்றினதுக்கப்புறம் இங்கே அந்த ஜலகண்டேஸ்வரரை வச்சுருந்தா சரியாக இருக்காது, ஏன்னா அந்த படைகளுக்கு பக்தி இருக்காது. அதனால் அந்த ஜலகண்டேஸ்வரரை கொண்டு வந்து வெளியில் இன்னொரு இடத்துல, ஒரு ஊர் பக்கத்தில் ஏதோ இங்கே வச்சுட்டாங்க. ரொம்ப வருஷம், ஒரு 200-300 வருஷம் ஜலகண்டேஸ்வரர் அவரது பூர்வஸ்தானத்தில் இல்லை, வெளியில் இருந்தாங்க. மயிலம் சுந்தரம் குருஜி அப்படி ஒருத்தர். நீங்கள் மயிலம் சுந்தரம் குருஜியை நீங்கள் பாராட்டணும் இந்த இடத்துல. அவர் என்ன பண்ணார், 1982 இங்கே உள்ள மக்களை திரட்டி வேலூர் கோட்டைக்குள் பல ஆயிரம் வருடங்களாக இருந்த ஜலகண்டேஸ்வரர், ஒரு 200 ஆண்டுகளாக வெளியில் இருந்த ஜலகண்டேஸ்வரரை மயிலம் சுந்தரம் குருஜி அவர்கள் மக்கள் முயற்சியில் ஒத்துழைப்புடன் திரும்பவும் கொண்டு வந்து ஜலகண்டேஸ்வரர் இரவோடு இரவாக வேலூர் கோட்டையில் பிரதிஷ்டை செய்தார். அப்போ முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர். அப்போ வேலூர் மாவட்ட கலெக்டராக இருந்தவருக்கு பேர் கங்கப்பா. ஒரு பக்கம் கங்கை, ஒரு பக்கம் ராமர். அப்போ கங்கப்பா ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறாரு, இந்த ஜலகண்டேஸ்வரை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணதுனால ஒன்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இல்லை, யாருமே எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. இன்னும் சொல்ல போனால் அது இருந்த இடத்துக்கு திரும்ப போயிருக்கு, அவ்வளோதான். இவ்வளோ நாள் அது அங்கே இல்லாமல் இருந்ததே தப்பே தவிர திரும்ப கொண்டு போய் வச்சது தப்பு இல்லை. பாருங்கள், ஒரு கலெக்டர் எவ்வளோ துணிச்சலாக இருக்காருன்னு. எம்ஜிஆர் எப்படின்னு தெரியும் நமக்கு, விட்டுருங்க அதை பாட்டுக்கு கோயிலுக்கு போட்டோம். ஏன்னா எம்ஜிஆருக்கு அதான் விருப்பம், ஜலகண்டேஸ்வரர் கோட்டைக்குள்ளே இருக்கிறன்றது தான் எம்ஜிஆரோட விருப்பம், அதுதான். அதனால் அவர் சிஎம்மாக இருந்ததுனால, நல்ல வேலை அப்போ அவர் சிஎம்மாக இருந்தார், அதனால் அனுமதி வழங்கப்பட்டது. இப்போ வேலூர் கோட்டைக்குள்ளே போனால் ஜலகண்டேஸ்வரர் அங்கே குழுவீற்றிருக்கிறார், அருள் பாலிக்கிறார். ஆனால் அது 40 வருஷத்துக்கு முன்னால் மயிலை சுந்தரம் குருஜி அவர்கள் அதை கொண்டு வந்து வச்சார். மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து வச்சாருன்றது இங்கே பல பேருக்கு தெரியாது. இந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் செய்தி நாடு முழுக்க பரவிடுச்சு 82. அப்போ விஸ்வ இந்து பரிஷத்தில் அசோக் சிங்கல் இருந்தார் தலைவராக. அப்போ ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பிஜேபிலாம் என்ன பேசினாங்க, தமிழ்நாட்டில் பெருசாக விஹெச்பி வளரலை, பெரிதாக விஸ்வ இந்து பரிஷத்து வளராத ஒரு ஸ்டேட்டில் துணிச்சலாக ஜலகண்டேஸ்வரர் தூக்கி உள்ளே வைக்கிறான். திரும்ப அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. தான் இழந்த பெருமையை தமிழ் மக்கள் நிலைநாட்டுகிறார்கள் என்றால், இதையே நாம் ஏன் அயோத்தியில் ராமஜென்ம பூமிக்கு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வேலூர் ஜலகண்டேஸ்வரரை பிரதிஷ்டை செய்த பின்புதான் வந்தது. அதனால் இன்னைக்கு அயோத்தியில் ராமர் ஆலயம் 500 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறது என்றால், இத்தனை பேர், இத்தனை போராட்டம், கடைசியாக உச்சம் தொட்ட நரேந்திர மோடி என்பது மாத்திரமல்ல, அந்த நெருப்பை பற்ற வைத்த இடம்
வேலூர் தான், ஜலகண்டேஸ்வரர் தான். அதனால் இன்றைக்கி அந்த இடத்துல ராமர் ஆலயம் வருகிறது. அதற்கான இன்ஸ்பிரேஷன் இங்கேருந்து போனது தான். சிப்பாய் கழகம் 1887 நடக்கிறதுக்கு முன்னாலேயே வேலூர் மியூட்டனி 1806 முதல்ல வேலூர் புரட்சி ஆரம்பித்தது நீங்கள் தான். அயோத்தியில் ராமராலயம் வருவதற்கு முன்னால் கூட அஸ் ஏ ப்ரீகர்சர் ஜலகண்டேஸ்வரரை வச்சதும் நீங்கள் தான். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முன்னோடின்னு நினைக்கிறேன்.